ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ கேளுங்கள். அந்த துஆ கபூலாக்கப்படுகிறது. ஏன் என்று சொன்னால் அது முக்கியமான நேரம். இரண்டாவது தெரியுமா? தஹஜ்ஜுடைய நேரம். யார் தஹஜ்ஜத் தொழுத பிறகு 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ 6 ரக்காத்தோ 8 ரக்காத்தோ தஹஜ்ஜத் தொழுத பிறகு அல்லாஹ்விடத்தில் யார் துஆ கேட்பாரோ, அல்லாஹ்விடத்தில் யார் பிரார்த்தனை செய்வாரோ அந்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், அல்லாஹ் கபூல் செய்கிறான். மூன்றாவது தெரியுமா? யார் சுஜூதிலே தொழுகையில சுஜூதின் போது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்களோ அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுகிறது. நான்காவது என்ன தெரியுமா அன்பானவர்களே? யார் திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குர்ஆனை ஓதுவார்களோ, திருமறை குர்ஆனை ஓதிய பிறகு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை கபூல் செய்யப்படுகிறது, அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. ஐந்தாவது என்ன தெரியுமா? ஜும்மாவுடைய நாள் ஒரு நேரம், பகலிலே ஒரு நேரம் இருக்கிறது. அது எந்த நேரம் என்று சொன்னால் மற்றொரு ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது, அதாவது அசருடைய ஜும்மாவுடைய நாளிலே அசருடைய தொழுகை இருக்குல்ல, அசருடைய தொழுகையின் கடைசி நேரத்திலே யார் துஆ கேட்பார்களோ அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுகிறது.